Hi friends, welcome to Cooking Jofina Computer Knowledge. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா மைக்ரோசாஃப்ட் எக்ஸலில் இங்கே கொடுத்துருக்க மார்க் ஷீட்டோட ரிசல்ட் நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். அதுக்கான ஃபார்முலா என்னன்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி மார்க் ஷீட் நம்ம க்ரியேட் பண்ணும்போது டோட்டல் கண்டுபிடிச்சோம், ஆவரேஜு, நெக்ஸ்ட் ரேங்க்கு இதெல்லாம் கண்டுபிடிச்சிருக்கோம். அந்த வீடியோஸ்லாம் பார்க்காதவங்களுக்கு கீழே அதோடய ப்ளேலிஸ்ட்டோடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அந்த ப்ளேலிஸ்ட் லிங்க்கை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இங்கே பாஸாக ஃபெயிலான்ற ரிசல்ட்டை தான் கண்டுபிடிக்க போகிறோம். அப்புறம் வீடியோஸ்லாம் டோட்டல் வேல்யூஸை வச்சு கண்டுபிடிப்பாங்க. நான் இங்கே மார்க்ஸ் வச்சு கண்டுபிடிக்க போகிறேன். இதுக்கான ஃபார்முலா என்னன்றதை நம்ம பார்க்கலாம். பாஸாக ஃபெயிலான்றது நமக்கு இங்கே எதை வச்சு கண்டுபிடிக்கலாம்னா ரேண்டமாக பார்த்தோன்னா இங்கே மார்க் ஷீட்டில் இப்போ இங்கே 12ன்னு இருக்குது, அதுவும் என்னது ஃபெயில் மார்க்கு தான். அது மேலே 23ன்னு இருக்குது, அதுவும் ஃபெயில் மார்க்கு தான். இப்போ அந்த இடத்துலலாம் என்ன டிஸ்பிளே ஆகும், ஃபெயிலுன்னு டிஸ்பிளே ஆகும். அது மற்ற இடத்துலலாம் பாஸுன்னு டிஸ்பிளே ஆகும். இதை எப்படி ஃபார்முலா மூலம் கண்டுபிடிக்கலாம் அப்படின்றத பார்க்கலாம். இப்போ நான் இங்கே சொல்கிற ஃபார்முலா அப்படியே டைப் பண்ணிக்கோங்க. ஈக்குவல் டு இஃப் கண்டிஷன் யூஸ் பண்ணிக்கிறோம். இஃப் கண்டிஷன் யூஸ் பண்ணோடனே லாஜிக்கல் டெஸ்ட்டா இல்லை ட்ரூவா ஃபால்ஸ் வேல்யூஸை நம்ம கொடுக்க போகிறோமா அப்படின்றது அங்கே கேட்டிருக்காங்க. நம்ம ஃபஸ்ட்டு என்ன கொடுக்க போகிறோம், லாஜிக்கல் டெஸ்ட்டை தான் கொடுக்க போகிறோம். ஏன்னா ஒரு வேல்யூ நம்ம கொடுக்க போகிறதில்ல, மொத்தம் அந்த 3 சப்ஜெக்டோடைய மார்க்ஸ் நம்ம கொடுக்க தான் அங்கே பாஸ் ஆஃப் ஃபெயிலாக ரிசல்ட் அங்கே டிஸ்பிளே பண்ண போகிறது. ஸோ லாஜிக்கல் டெஸ்ட் ஃபஸ்ட்டு கொடுக்குறோம். லாஜிக்கல் டெஸ்ட் என்ன கொடுக்க போகிறோன்னா ஏஎன்டி அண்ட் ஈக்குவல் டு இஃப் ஓப்பன் ப்ராக்கெட் ஏஎன்டி அண்ட். இப்போ இது வரைக்கும் கொடுத்ததுக்கப்புறம் மறுபடியும் ஓப்பன் ப்ராக்கெட் கொடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சப்ஜெக்டோடைய மார்க் செல்லை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த மார்க் செல்லோடைய அட்ரஸ் இங்கே டிஸ்பிளே ஆகிடுச்சு. இப்போ அந்த மார்க்கை விட கிரேட்டர் தான் ஆர் ஈக்குவல் டு 35, அதாவது 35க்கு ஈக்குவலாகவோ இல்லை அதுக்கு அதிகமாகவோ இருந்தால் என்ன வரணும்னா பாஸுன்னு வரணும், இல்லைன்னா எனக்கு ஃபெயிலுன்னு வரணும் அப்படின்ற கண்டிஷனை தான் இங்கே நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ இங்கே அந்த செல் அட்ரஸ் டிஸ்பிளே ஆன உடனே கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 35 அப்படின்னு டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிக்க கமா நெக்ஸ்ட்டு மார்க்கோடைய செல்லை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு தமிழ் மார்க்கோடைய செல்லை கிளிக் பண்ணிக்க அதே போல் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 35 அதே போல் டைப் பண்ணிக்க கமா கொடுங்க. இப்போ அதே போல் மேத்ஸ் மார்க்கு செல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 35. இப்போ ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிவிடுங்க. கமா டபுள் கொட்டேஷன் பாஸ் PASS பாஸ் டபுள் கொட்டேஷனையும் க்ளோஸ் பண்ணிக்கோங்க. கமா திரும்ப டபுள் கொட்டேஷன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஃபெயில் FAIL ஃபெயில் டபுள் கொட்டேஷன். இப்போ ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபைனலாக என்டர் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நமக்கு ஃபஸ்ட்டு செல்லோடைய ரிசல்ட் டிஸ்பிளே ஆகிடுச்சு. இதே போல் ஒவ்வொரு செல்லையும் ஃபார்முலா டைப் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இப்போ லெஃப்ட் மவுஸ் பக்கம் லாங் ப்ரெஸ் பண்ணிவிட்டு அப்படியே கீழே ட்ராக் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா எல்லா மார்க்கோடைய ரிசல்ட்டும் இங்கே டிஸ்பிளே ஆகிடும். இப்போ நான் சொன்னபடியே 12, 23 இருக்கிற இடத்துலலாம் என்ன டிஸ்பிளே ஆகிருக்கு, ஃபெயிலு டிஸ்பிளே ஆகிடுச்சு. ஏன்னா நம்ம அங்கே என்ன கொடுத்தோம், 35க்கு மேலேயோ இல்லை அதுக்கு ஈக்குவலாக இருந்துச்சுன்னா மட்டும்தான் என்னது பாஸுன்னு வரணும், இல்லைன்னா ஃபெயிலுன்னு அங்கே கண்டிஷன் நம்ம கொடுத்துட்டோம். ஸோ இங்கே ரிசல்ட் எப்படி வந்துச்சு, பாஸ் ஃபெயிலுன்றது கரெக்டாக டிஸ்பிளே ஆகிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்கே ரிசல்ட் மார்க்கை வச்சுருது ஃபார்முலா யூஸ் பண்ணி எப்படி டிஸ்பிளே பண்ணணும் அப்படின்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா வீடியோ கீழே இருக்கிற லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Thank you for watching. Have a nice day.